ஹலோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ், குட் டே. இங்கிலீஷில் 3 ஐஎன்ஜி வெர்புகள் ஒன்று அடுத்து ஒன்று வர மாதிரி ஒரு வாக்கியம் அமைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாக்கியத்தை கவனிங்க. நவடேஸ் ஐ ஃபைண்ட் ஷீலா பியூட்டிஃபுல். இதோட மீனிங், இப்போதெல்லாம் நான் ஷீலாவை அழகானவளாக கண்டுகொள்கிறேன். இங்கே ஷீலா அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். நமக்கெல்லாம் தெரியும், பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஆக ஷீலா அப்படிங்கிறது பெயர்ச்சொல். இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நவுனை விவரிக்கும் வார்த்தை அட்ஜெக்டிவ். இதை கண்டுபிடிக்க அந்த வார்த்தையை நம்ம ஒரு நவுனுக்கு முன்னாடி போட்டு பார்க்கணும். இங்கே இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நவுனுக்கு முன்னாடி போட்டு பார்ப்போமே. பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான பெண். பியூட்டிஃபுல் ஹவுஸ், அழகான வீடு. இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஆக இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. நம்ம இங்கிலீஷில் பார்க்குற பெரும்பாலான ஐஎன்ஜி வெர்புகள் நமக்கு நவுனாகவும் பயன்படும், அதாவது பெயர் சொல்லாகவும் பயன்படும், அட்ஜெக்டிவாகவும் பயன்படும். எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். இதோட மீனிங், நீச்சல் ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கிறது. இங்கே நீச்சல் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஸ்விம்மிங் அப்படிங்கிற ஐஎன்ஜி வெர்பு நமக்கு நவுனாக பயன்பட்டுருக்கு. ஆக இந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறது இந்த ஐஎன்ஜி வெர்பு நமக்கு நவுன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ சா எ ரன்னிங் ட்ரெயின். இதோட மீனிங், நான் ஒரு ஓடுகின்ற ரயிலை பார்த்தேன். இங்கே ரன்னிங் அப்படிங்கிற வார்த்தை ட்ரெயின் அப்படிங்கிற பெயர் சொல்ல விவரிக்குது. அதனால அது அட்ஜெக்டிவ். ஆக ஸ்விம்மிங் அப்படிங்கிறது நவுன், ரன்னிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இங்கே கவனிக்க வேண்டியது, ஸ்விம்மிங் ரன்னிங் ரெண்டுமே ஐஎன்ஜி வெர்பு தான். இப்போ ஷீலா அப்படிங்கிற பெயர் சொல்கிற இடத்துல ஒரு ஐஎன்ஜி வெர்பையும், பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் உள்ள இடத்துல ஒரு ஐஎன்ஜி வெர்பையும் நம்ம போட்டுக்க முடியும். இப்போ ஷீலாவுக்கு பதிலாக நம்ம ஸ்விம்மிங் போட்டுக்கலாம், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்டிங் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நவடேஸ் ஐ ஃபைண்ட் ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற சென்டென்ஸ் கிடச்சது. இங்கே கவனிச்சிங்கன்னா, ஸ்விம்மிங் அப்படிங்கிற ஐஎன்ஜி வெர்பும் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற ஐஎன்ஜி வெர்பும் ஒன்று அடுத்து ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற வெர்பையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும்னா, நவடேஸ் ஐ எம் ஃபைண்டிங் ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற வாக்கியம் கிடைக்கும். இப்போ கவனிச்சிங்கன்னா, இங்கே ஃபைண்டிங், ஸ்விம்மிங், இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு 3 ஐஎன்ஜி வெர்புகள் ஒன்று அடுத்து ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. இதோட மீனிங், இப்போதெல்லாம் நான் நீச்சலை சுவாரஸ்யமானதாக கண்டுகொண்டு இருக்கிறேன். ஆக நமக்கு 3 ஐஎன்ஜி வெர்புகள் ஒன்று அடுத்து ஒன்று வர மாதிரி ஒரு வாக்கியம் கிடைச்சாச்சு. இப்போ அவன் கற்றுக்கொள்ளுதலை போரிங்காக ஆக்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை மேக்கிங், லேர்னிங், போரிங் அப்படின்னு 3 ஐஎன்ஜி வெர்புகளை பயன்படுத்தி நீங்கள் உண்டாக்கி பாருங்களேன். இப்போ இதே மாதிரி 3 ஈடி வெர்புகள் ஒன்று அடுத்து ஒன்று வர மாதிரி வாக்கியம் கூட நம்ம அமைக்க முடியும். த மேரிட், ஐடென்டிஃபைடு, டெவலப்டு ஆர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் சிட்டிஸ். இப்படி கூட நாம் வாக்கியங்கள் அமைக்க முடியும். இதையெல்லாம் எப்படி உண்டாக்குறதுன்னு இனி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ஆக இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷனை கூட ரொம்ப ஈஸியாக நம்மளால் உண்டாக்க முடியும். அப்படிங்கும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன பெரிய காரியமாக இருக்க போது? வெறும் வீடியோவில் மட்டுமே இங்கொன்னும் அங்கொன்னுமா ரேண்டம் ஸ்டடீஸ் பண்ணாமல் சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி படிக்கணும்னு நினைக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த படிப்பு எங்கிட்டேருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம். Hope you understood the concept and enjoyed learning. We shall meet again.